திணை ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக என்னோடய சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மில்லட் ரெசிபீஸ் எல்லாம் ஆல்ரெடி நான் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கான பிளேலிஸ்ட்டோட லிங்க் கடைசியில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப்பத்துக்கு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஊற வச்சிடலாம். மிக்சிங் பவுலில் 1 கப் திணை, 1/2 கப் இட்லி அரிசி, 1/4 கப் உளுந்து, கடைசியாக 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்க்கும் போது ஆப்பத்துக்கு நல்ல கலர் கிடைக்கும். நம்ம சிறுதானியம் ஏதாவது செய்யும் போது நல்லா ஒரு 7-8 டைம் வாஷ் பண்ணிவிட்டு செய்யுங்க. நம்ம ஊற்றின தண்ணி நல்லா கிளியராக வரணும். அது வரைக்கும் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க, ஏன்னா அதில் நிறைய தூசியெல்லாம் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. மூடி போட்டு ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸர் ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த ஆப்பத்துக்கு நல்ல சாஃப்டான டெக்ஸ்சர் கொடுக்க போகிறது இந்த அவல் தான். 1/4 கப் அவலை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ ஆப்பம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். வீட்டில் அவல் இல்லைன்னா 1/4 கப் வடித்த சாதமும் இதோடு சேர்த்துக்கலாம். கடைசியாக 1/4 கப் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான பேட்டராக அரைச்சிக்கோங்க. மாவு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும், அப்போ தான் ஆப்பம் சூப்பராக இருக்கும். நான் 2 பேட்சாக சேர்த்து மாவு அரைச்சிட்டேன். இதோட 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாம். மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு, நல்லா பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகியிருக்கு பாருங்கள். இப்போ ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆப்பத்துக்கு மாவு நல்லா தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஆப்ப மாவில் நான் இன்றைக்கி சோடா மாவெல்லாம் சேர்க்க போகிறது இல்லை. சோடா மாவு சேர்க்காமலே ஆப்பம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன், இதே மாதிரி செஞ்சிங்கன்னா. ஆப்பக்கல் மிதமான சூடு காஞ்சதுமே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க ஆப்ப மாவை சேர்த்து நல்லா இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. நடுவில் மட்டும் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. நல்லா ஓரத்துலலாம் ப்ரௌன் கலர் வந்ததுமே வெளியில் எடுத்துகிட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்கள். இதுக்கு தேங்காய் பால் தான் பெஸ்ட் காம்பினேஷன். இந்த ஆப்பம் ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.